வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சுவையான சிம்பிளான வெங்காய கார சட்னி பண்ண போறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்து மிதமான தீயில வச்சு கரியிராம நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்ல பொன்னிறமா வறுபட்டுச்சு. இந்த உளுந்தை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயோடைய ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 5 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய் சேர்க்கிறேன். சேர்த்திருக்க இந்த மிளகாவையும் மிதமான தீயில வச்சு கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப மிளகாய்லாம் கரெக்டா வறுபட்டுருச்சு. இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 6ல இருந்து 7 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த சேர்த்த இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 நிமிஷம் வதக்கினோம்னா நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துட்டோம்னா நல்லா ஈஸியா வதங்கிரும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காய கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் நீங்க 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சமா ஒரு 4-5 கறிவேப்பிலை இலைகளும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கினோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல வறுத்த மிளகாய் உளுந்து ரெண்டையும் சேர்த்து 4-5 சுத்து சுத்திட்டு இப்ப இது கூட வதக்கி வச்ச மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம், வாசனையா இருக்கும். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். சுவையான வெங்காய கார சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.